அவன வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வேகமா வருது. இல்ல பாலா, எங்க இப்ப வேகமா போயிட்டு இருக்க? ஒரு செருப்பு வாங்குனங்க, அந்த கடைக்காரன் என்ன நல்லா ஏமாத்திட்டான். அத மாத்துறதுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன ஏமாத்திட்டான்? நீங்களே பாருங்களேன். இந்த கால்ல போடுற செப்பல் இங்க இருக்கு, அந்த கால்ல போடுற செப்பல் அந்த பக்கம் இருக்கு. இப்ப நான் இப்படி காலை வச்சு இப்படியா போட முடியும்? அதான் அவன் கிட்ட போய் சண்டை போட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன். பாலா நில்லு பாலா, எல்லாம் சரியா தானே இருக்கு. இல்லங்க, அவன் என்ன ஏமாத்திட்டான். நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். ஐயோ ஐயோ, இந்த பைத்தியக்காரியை வச்சு சமாளிக்க முடியலையே, என்ன பண்ண போறேன்? ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரூம் போட்டு யோசிப்பாளோ? வாவாலா, என்னங்க புதுசா பேக் வாங்குனங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ வேலையா இருக்கேன் பாலா, அப்புறம் பார்க்கலாம் விடு. இங்க பாருங்க, இது எவ்வளவு ரேட் இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு ரேட்டா இருந்தா என்ன, நான் தான் வேலையா இருக்கேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் முடியாது, எவ்வளவு ரேட் இருக்குன்னு சொல்லுங்க. சரி சொன்னா என்ன தருவ? 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாவா? இது 814 ரூபா கரெக்டா? எப்படிங்க கரெக்டா சொல்லிட்டீங்க? 14 ரூபாய் முதல் கொண்டு சொல்றீங்க. ஏய் பைத்தியமே, என் அக்கவுண்ட்ல தானடி ஸ்வைப் பண்ண, அதுல மெசேஜ் வரும் தெரியாதா? ஓ அப்படியா? அப்படித்தான். அப்ப நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இல்ல. சரி சரி, போய் வேலையை பாரு போ. ஐயா ஏய் இரு இரு இரு, ஆமா எங்க போயிட்டு வர நீ? நான் லேடிஸ் கிளப் போயிட்டு வரேங்க. அப்படியா, என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்லங்க, அடுத்த வாரம் லேடிஸ் கிளப்ல ஆனுவல் மீட்டிங் வருது. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து பேச சொல்லிருக்காங்க. அப்படியா? கலாக்கு என்ன டாபிக்? கலாக்கு வந்து சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க. கொக்கா ஷீலாவுக்கு? ஷீலாக்காக்கு பெருந்தொற்று பூமிக்கு வர காரணம் என்னன்னு சொல்லிருக்காங்க. கொக்கா அதுவே ஒரு பெருந்தொற்று, அதுக்கு பெருந்தொற்றா? சரி, உன் டாபிக் என்ன? எனக்கு வந்து மனையடி சாஸ்திரத்தை பத்தி பேச சொல்லிருக்காங்க. மனையடி சாஸ்திரமா? அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நான் ஒரு புக்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேங்க. பாரா, நல்லா படிச்சிட்டியா? அதெல்லாம் படிச்சிடுவேங்க. ஆனா அத படிச்ச பிறகுதான் இந்த வீட்டோட வாஸ்து சரியில்லைன்னு எனக்கு தோணுது. என்னது வாஸ்து சரியில்லையா? பாலா, இந்த வீடெல்லாம் வாஸ்துப்படிதான் இருக்கு, நீ வேற புதுசா எதுவும் கிளப்பி விட்டுட்டு இருக்காத. இல்லங்க, வழக்கமா பூஜை ரூம் கிழக்கு பார்த்து தானே இருக்கணும். ஆனா நம்ம பூஜை ரூம் வடக்கு பார்த்து இருக்கு. பாலா அதெல்லாம் இல்ல பாலா, இந்த வீடு பூஜை ரூம் கிழக்கு பார்த்து தான் இருக்கு. இங்க பாரு, இதான் கிழக்கு, இதான் வடக்கு. இல்லங்க, இதுதான் கிழக்கு, அதுதான் வடக்கு. ஐயோ சரி, நான் வேணா காம்பஸ்ல காட்டுறேன், இரு நீ ஒரு நிமிஷம் பாரு. அதெல்லாம் வேண்டாங்க, அந்த ஆப் எல்லாமே போய் தான் சொல்லும். இப்போ நீ என்ன செய்யணும்ன்ற? உடனடியா வீட்டை மாத்தணுங்க. ஏய், வீடு மாத்தணுமா? அப்படியெல்லாம் மாத்த முடியாது. வீடு மாத்தணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நம்ம 3 மாசம் வாடகை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அடுத்த வாரமே வீட்டை மாத்தணும். இதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் போய் ஷீலாக்காவை போய் பாத்துட்டு வரேன். பாலா இரு, மறுபடியும் ஷீலாக்காவா? போன வாரம் தானே என்னவோ கெட் அவுட்னு சொல்லி அவளை வெளியில போக சொன்னேன். அதெல்லாம் ஒரு லிட்டில் ஆர்ட்ஸ் வாங்கி கொடுத்து அக்காவை சமாதானப்படுத்திடலாங்க. என்னது லிட்டில் ஆர்ட்ஸா? 10 ரூபா பிஸ்கெட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை தீந்துற போதா உங்களுக்கு? ஆமா சரி சரி, வலவல நீங்க பேசாதீங்க. இந்த பேக் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க, நான் போய் ஷீலாக்காவை பாத்துட்டு வரேன். பை பாலா. பை பாலா பை. என்ன அந்த குந்தானி கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாளே, என்ன இது? இந்த வாரம் பிரச்சனை எங்க போய் முடிய போதோ தெரியலையே. ஐயோ, 2 வாஸ்துவை சேர்ந்து நம்மள ரீபில்ட் பண்ணிடும் போல இருக்குது. அப்பா, நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்க. யாரு என்ன பேசினாலும் அதை ஒட்டு கேட்டு சண்டைய மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னன்னா, தொற்று நோயை எப்படி தவிர்க்கணும்னு டாபிக். எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்லி நிறைய கைத்தட்டல் வாங்கிடணும். அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாய் பாவனா. ஹலோ பாவனா, என்னடி விஷயம்? அம்மா, என் வீட்டுக்காரருக்கும் அவர் நொண்ணனுக்கும் சொத்து தகராறு இருக்குன்னு தெரியும்ல. அந்த மந்தவேலி வீட்டை இப்போ 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. அதுதான் உன் கல்யாணத்துல இருந்தே தெரியுமேடி. உன் மாமனார் தான் சரியா சொத்தை எழுதி வைக்காம மண்டைய போட்டுட்டாரு.
சரி அதுக்கு என்ன இப்போ? என் மாமா அந்த வீட்ல வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி அதை இடிச்சு ஒரு அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி உயிர் எழுதி வச்சாரு. சரியா போச்சு. அதை என் வீட்டுக்கார் பேர்ல மாத்தணும்னு சொல்லி அந்த பணத்தாசு பிடிச்ச வக்கீல் கிட்ட சொன்னியே, அதை மறந்துட்டியா? என்னடி அதுக்காக என்ன அப்ரூவர் ஆக சொல்றியா? அம்மா, ஆ அந்த வக்கீலு வேலையே செய்யாம உன்கிட்ட பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டாரு. இதனால அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த வீட்டுக்காக இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. நான் ரவுடிங்களை வச்சு அந்த வக்கீலையும் மிரட்டி எப்படியாவது அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கே நான் எழுதி வச்சிடுறேன். நியாயமா பார்க்க போனா அந்த வீடு யாருக்குமே சொந்தம் இல்ல. ஆனா என் ஊரவத்தி மைத்திலி தனக்கு தான் சொந்தம்னு உறுதியா வாதாடிட்டு இருக்காமா. என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஏய், நான் சொல்றபடி செய். பேசாம யாராவது தரகரை வச்சு அந்த வீட்டை வாடகைக்கு 10 மாசம் அக்ரிமெண்ட் போட்டு எழுதிக்கலாம். அதனால குடி வரவங்கள 10 மாசத்துக்கு முன்னாடி காலி பண்ண சொல்ல முடியாது. அதுக்குள்ள எப்படியாவது வக்கீல வச்சு அந்த வீட்டை உனக்கே சொந்தமாக்கிடலாம். என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சரிம்மா, ஆ, ஆனா அதுக்கு என் மச்சனர் ஒத்துக்கணுமே. நீ ஏண்டி கவலைப்படுற? நான் தலையிட்டு 2 பேருக்கும் மத்தியாசம் சொல்ற மாதிரி பேசி உங்களுக்குள்ள யாருக்கு சொந்தம்னு தெரியற வரைக்கும் ஏன் வீட்டை சும்மா வச்சிருக்கீங்க? வீட்டை வாடகைக்கு விட்டு வர்ற வாடகைய ஆளுக்கு பாதியா எடுத்துக்கலாம்னு சொல்லிடுறேன். பெரியவ நான் சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. என்னடி, புரியுதா இல்லையா? நீ சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி புரியுதுமா, ஆனா எல்லாம் நீ பேசுறதுல தான் இருக்கு. இந்த மாதிரி வாஸ்து சரியில்லாத வீட்டுக்கு யாருமா குடி வருவாங்க? நீ ஏண்டி இதுக்கெல்லாம் கவலைப்படுற? அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காமலா போயிடும்? அக்கா, சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. பாவனா, நீ அப்படியே போனை கட் பண்ணு. வா பாலா. உங்களுக்கு லிட்டில் ஹார்ட்ஸ் பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன்க்கா. அப்படியா? ஆமா, ஐ லவ் யூ பாலா. சாரிக்கா, அன்னைக்கு உங்களை அப்படி பேசி அனுப்பிட்டேன். ஏய், நீ வந்து என் ஃப்ரெண்டு, என்கிட்ட எதுக்கு சாரி எல்லாம் கேக்குற? என்ன விஷயமா வந்த? உட்காரு. சரிக்கா. பாசக்காரி. அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க வீட்டு வாஸ்துவே சரியில்லைக்கா. அதுக்கு ஐடியா கேட்டுதாங்க உங்களை பார்க்க வந்தேன். சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு தாண்டி வந்திருக்க. என் சொந்தக்காரங்க ஒருத்தர் மந்தவெளியில வீடு வச்சிருக்காங்க. நல்ல பெரிய வீடு, வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. இப்ப நீ கொடுத்துட்டு இருக்கிற வாடகை விட கம்மி வாடகைடி. அந்த வீடு காலியா தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு நீ போயிடுறீ, உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அக்கா, எப்படி ஒரு ஐடியா கொடுத்திருக்கீங்க. அதாண்டி இந்த ஷீலா. சரிக்கா, நான் உடனே இதை எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன். சரி. ஆமா, அட்ரஸ் என்ன சொன்னீங்க? நம்பர் 8 தேவநாதன் தெரு, மந்தவெளி, போஸ்ட் ஆபீஸ் அருகில். சரிக்கா, நான் நோட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்ம வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்த வாரமே குடி போற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம்க்கா. ஓகே, ரொம்ப சந்தோஷம்டி. சரிக்கா, நான் இப்ப கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போடி போ. ஏண்டி, அடிக்கடி நீயே வந்து சிக்கிக்கிறியே. உன்னை நான் என்னெல்லாம் பண்ண போறனோ. அவ வாங்கிட்டு வந்த லிட்டில் ஆர்ட்டை சாப்பிட்டுருவோம். இதை வேற ஓபன் பண்ண முடியலையே. அப்பாடா. வா பாலா, போன வேலை முடிஞ்சுதா? என்ன சொல்றாங்க உங்க அக்கா ஷீலா? நான் தான் சொன்னேன்லங்க, ஷீலாக்கா கிட்ட போனா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிரும்னு. நமக்காகவே மந்தவெளியில ஒரு வீடு ரெடி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க, இந்த வீடு மாதிரியே பெரிய வீடு. ஆனா இந்த வீட்டை விட சின்ன வாடகை தான். அதனால அடுத்த வாரமே நாம அந்த வீட்டுக்கு குடி போறோம். அதுக்கான ஏற்பாட உடனே பண்ணுங்க. முதல்ல அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு. நம்பர் 8 நம்பர் 8 தேவநாதன் ஸ்ட்ரீட், மந்தவெளி, போஸ்ட் ஆபீஸ் அருகில். அருகிலா? சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். டயர்டா இருக்குங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்த மாதிரி டயர்டா இருக்குன்ற பத்தியா இவ? என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? குண்டாத்தி, இப்ப என்ன பண்றது?
ஒரு வாரத்துல வீடு காலி பண்ணணுமா? வழக்கம் போல ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் நம்ம கலாவுக்கே ஃபோன் பண்ணிடுவோம். ஹலோ கலா. என்னதா பாலாக்கா வாஸ்து பேச்சுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா? அவளுக்கு யாரு கலா இந்த டாபிக்கை கொடுத்தாங்க? அவளுக்கு திசைகளே ஒழுங்கா தெரியல. அவளுக்கு வாஸ்துவை பத்தி என்ன தெரியும்? இப்போ என்ன விஷயம்னா, நாங்க குடியிருக்கிற வீட்டுக்கு வாஸ்து சரியில்லைன்னு அடிச்சு சொல்றா. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், என் பேச்ச கேட்கவே மாட்டேன்றா. என்ன கலா, உனக்கு தான் அவளோட பிடிவாதத்தை பத்தி தெரியுமே. இப்போ இப்போ உடனடியா இந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றேன். ஆமா, வீடு காலி பண்ணா வேற வீடு எங்கேயாவது கிடைக்கும்னு சொன்னாங்களா? மந்தவெளியில ஒரு வீடு காலியா இருக்கான். இதை விட பெரிய வீடா வாஸ்துபடி கட்டியிருக்காங்களாம். வாடகை இதை விட கம்மியா. அங்க போயே அவனு அடம் பிடிக்கிறா. இப்ப புரிஞ்சிருச்சு. லேடிஸ் கிளப்ல அரசல் பரசலா பேசிக்கிட்டாங்க. ஷீலாவோட பொண்ணு பாவனாவுக்கு மந்தவெளியில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல எப்படியாவது நம்ம பாலாவை குடி போக வச்சு அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா மச்சன கிட்ட இருந்து புடுங்கி சொந்தமாக்கணும்னு பாக்குறா. இதெல்லாம் நமக்கு தேவையாகலா? ஏதோ பிளான் பண்றா ஷீலா. நல்ல வசதியோட நல்லா இருக்கிற வீட்டை விட்டுட்டு யாராவது அந்த வீட்டுக்கு போவாங்களா? எனக்கு ஆபீஸ் வேற ரொம்ப தூரம் கலா. அத்தா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தா. இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அத முதல்ல பண்ணுகளா. நீ தான் ஏதாவது செய்யணும். இதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் அதை செய்யறேன் அத்தா. தேங்க்யூ கலா. சரி அத்தா, நான் வைக்கிறேன். பாய். என்னங்க, இந்த குக்கரை திறக்கவே முடியல, கொஞ்சம் புடிங்க. என்னங்க இது இவ்ளோ டைட்டா இருக்கு? சரியா புடிங்க. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? நீ கொஞ்சம் புடிய. சரி, கொடுங்க. பாத்தீங்களா, இப்படி புடிக்கணும், அப்பதான் திறக்க முடியும். புடிக்க கூட தெரியல. எனக்கு தெரியலையா? சரிங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்த வாரம் நாம அந்த மந்தவெளி வீட்டுக்கு குடி போக போறோம். முடிவே பண்ணிட்டியா பாலா? ஆமாங்க. நீ போய் வீடெல்லாம் பாத்துட்டியா? இல்ல, நாளைக்கு தான் நானும் ஷீலாக்காவும் போய் பாத்துட்டு வரலாம். அதுவே ஒரு திருஷ்டி பூசணிக்கா, அதை கூட்டு போறியா? சரி, உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய் பாலா. சரிங்க. என்னங்க வைப்ரேட் ஆகுது? ஏங்க, ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருதுங்க. உன் போன் தானே, நீயே பேசு. ஹலோ. வணக்கம்மா. யாரு? அம்மா, நான் வாஸ்து ஜோசியர் புண்ணியகுடி பேசுறேம்மா. என்னோட கிளையண்ட் ஒருத்தர் வாஸ்துபடி வீடு கட்டணுங்கிற ப்ரொபோசலோட வந்திருக்காரு. அவருக்கு வாஸ்துபடி வீடு கட்டணுமா? ஏற்கனவே நீங்க வாஸ்து பார்த்து கட்டின வீடு ஏதாவது பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. உங்க வீட்டுக்கு நான் தான் வாஸ்து பார்த்து கொடுத்தேன். உங்க வீட்டை அவரு ஒரு முறை பார்த்துட்டாருன்னா அவர் வீட்டை வாஸ்துபடி எப்படி கட்டுறதுன்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துடும். சாயந்தரம் அவரை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டை காட்டலாங்களா? என்னங்க சொல்றீங்க நீங்க? இந்த வீடு வாஸ்துபடி கட்டவே இல்ல. ஆனா நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? என்னமா பேசுறீங்க? இந்த பிரச்சனைக்காக தான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு மந்தவெளியில தேவநாதன் தெருவுல 8ஆம் நம்பர் வீட்டுக்கு குடி போக போறோம். என்னது, அந்த வீட்டுக்கா? அந்த வீட்டை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேம்மா. அம்மா, அப்படி ஒரு மோசமான வீடு இந்த உலகத்திலே கிடையாது. அது குடும்பம் நடத்துறதுக்கு தகுதியான வீடே கிடையாதுமா. அதையும் மீறி யாராவது அந்த வீட்டுல குடும்பம் நடத்துனாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. இல்ல மூளை குழம்பி போய் பைத்தியமாயிடுவாங்க. இது சத்தியமான வார்த்தை. ஐயோ அம்மா, இப்ப நீங்க குடியிருக்கிற வீடு அவ்வளவு பிரமாதமான வீடு. அம்மா, இந்த சென்னை சிட்டில என்னை விட பெரிய வாஸ்து ஜோதிடர் யாருமே கிடையாது. இந்த புண்ணியகுடி ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்து கொடுத்தா அது ஒரு பயம் குறை சொல்ல முடியாது. இப்ப என்னங்க செய்யணும்? தயவு செஞ்சு வீட்டை மாத்திர யோசனையே கை விட்டுருங்க. முக்கியமா அந்த மந்தவெளி வீட்டுக்கு குடி போயிடாதீங்க. நான் சாயந்தரம் என் கிளையண்ட கூட்டிட்டு வரேன். நம்ம நேர்ல சரி, பேசலாம். எத்தனை மணிக்கு வருவீங்க? ஒரு 5 மணிக்கு வரட்டுங்களாம்மா? சரி சரி, வாங்க. ஏங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. யாரோ வாஸ்து ஜோசியர்னு ஒருத்தர் கால் பண்ணாரு. இந்த வீட வாஸ்துபடி தான் கட்டியிருக்காங்களா? அந்த தேவநாதன் தெரு வீடு இல்ல, அதுல வாஸ்துவே இல்லையாமே. அச்சோ, இப்ப என்னங்க பண்றது? ஒரே குழப்பமா இருக்கே. நார்னியா வில்லி குழப்பமா இருக்கா? மறுபடியும் கால் வருது. அதுவும் புது நம்பரா தான் இருக்கு. யாருன்னு பாரு. பேசுடி பெப்சி. ஹலோ. வணக்கம் பாலா. சொல்லுங்க. பாலா, நான் ஷீலா ஆண்டி பொண்ணு பாவனாவோட ஓரவத்தி மைதிலி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் யார் பேசணும். பேசிட்டு இருப்பா? மைதிலியா?
என்ன உனக்கு தெரியாது, அந்த பாவனா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஒரு விஷயம் சொல்லணும் பாலா. என்ன விஷயம்? அந்த ஷீலா ஆண்டி அவங்க பொண்ண நல்லா ஏத்தி விட்டுருக்கா. அந்த மந்தவெளி வீடு இருக்குல்ல, அது ஒரு விளங்காத வீடு. வாஸ்துபடி அந்த வீட்டுல குடி இருக்கிறவங்க நாசமா போயிடுவாங்க. அந்த வீட்டுக்கு நீங்க குடி வர போறீங்களாமே? நீ யாரோ எவளோ இருந்தாலும் சொல்றேன், தேவையில்லாம உன் வாழ்க்கைய பணைய வைக்காத. அந்த வீடு என் புருஷனுக்கும் சொந்தம் இல்ல, பாவனா புருஷனுக்கும் சொந்தம் இல்ல. அது ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அந்த வீட்டுக்கு நீ குடி வந்த, ஷீலாவோட சேர்ந்து சதி பண்ணதான் நானே உன் மேல கேஸ் போடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க பாலா. சரிம்மா. போன வைக்கிறேன். என்னாச்சு பாலா இப்போ? ஏங்க, ஆ, இந்த ஷீலா எவ்வளவு கேடு கெட்ட ஆள் பாருங்களேன். என்ன பாலா சொல்ற? ஆமாங்க, அந்த வீட்டை அவங்க மாமனாரு அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருக்காராம். அதுல வாஸ்துவே இல்லையா. அந்த வீட்டுக்கு குடி போகவே கூடாதாம். அந்த வீட்ல போய் என்ன குடி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஐயோ, இப்போ என்ன செய்யலாம் பாலா? என்ன பண்றது? இந்த வீடு நல்ல வாஸ்துவான வீடுதான். நம்ம இந்த வீட்லயே இருந்துடலாங்க. அது சரி, இப்பதான் ஷீலாக்காவோட உண்மையான குணமே உனக்கு புரியுதா? ஆமாங்க, எவ்வளவு மோசமான ஆளா இருக்காங்க. என்னை எப்ப பாரு பிரச்சனையில மாட்டி விடுறதுலயே இருக்காங்க. எல்லாம் இப்ப இப்படிதான் பேசுவ. ஆனா அடுத்த வாரம் போய் ஒரு 10 ரூபா லிட்டில் ஆர்ட்ஸ் பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து சிரிச்சிட்டு வந்துருவ நீயும். சாச்சா, இனிமே அவங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டாங்க. ஜென்ம ஜென்மத்துக்கு அவங்களுக்கு எனக்கு உறவே கிடையாது. இது இந்த டேபிள் மேல சத்தியம். ஈரன் கறி குண்டு போட்டாடா. பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே. கூரை கொண்ட கண்களே, கூரை கொண்ட ஷீலாவே.